ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி ஒரு டீப் க்ளீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ பார்த்தாலும் க்ளீனிங் தானா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ நான் எப்போயுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க ஆள்லாம் கிடையாது. வீடு நீட்டாக கொஞ்சம் க்ளீனாக வச்சுப்பேன் அப்படின்னு நினைப்பேனே தவிர, டீப் க்ளீன் பார்த்திங்கன்னா ஒரு 2 months 3 months ஒன்ஸ்க்கு தான் நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி கிச்சன் அண்ட் ஹால் நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். மெயினாக இப்போது கிச்சனில் இருக்க அந்த கண்டெய்னர்ஸ் அது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வைக்க போகிறேன். ஸோ சம்மருக்கு முன்னாடியே நான் இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா சம்மரில் கொஞ்சம் நம்ம வேலையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நிறைய பேர் இது நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நானுமே சம்மர் வந்துச்சுன்னா இப்படி தாங்க ஃபாலோ பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏர்லியாகவே எந்திரிச்சிடணுங்க. ஸோ ஒரு 4:30 5க்கெலாம் எந்திரிச்சிடுறோம்ல, முன்னாடி நாளே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாம் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம கடகடன்னு ஒரு கிளியர் ஐடியாவில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ சீக்கிரமாகவே ஒரு 8 o'clockனு வச்சுக்கோங்களேன். 8 o'clockக்குள்ளேயே நம்ம கிச்சன் வேலை, குக்கிங்கு, வீட்டு வேலை எல்லாமே முடித்து ஏற கட்டிட்டோம் அப்படின்னா நைட்டு, ஸோ நைட்டுன்னு கூட வேணாம், ஈவினிங் நம்மளுக்கு அந்த ஹாட் எல்லாம் போய் கொஞ்சம் கூல் ஆகும்ல. எப்படியும் கூல் ஆகாது சென்னையில் இருக்க கிளைமேட்டுக்கெலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆகிடும். வெயில் போனக்கப்புறம் நம்ம அகெயின் நம்ம டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் சம்மர் முடிகிற வரைக்குமே கூட ஃபாலோ பண்ணுவேன். காலையில் ஒரு 8 o'clock வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6 o'clock போலேருந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுடுவோம். ஸோ சம்மருக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே கிச்சனில் இருக்க மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு சம்மருக்கு முன்னாடி இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வீடுமே கொஞ்சம் கசகசன்னு இருக்காது. நம்ம அப்பப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கிச்சனில் வச்சுருக்க அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். ஸோ தொடச்சி இப்போ கிராசரி போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்துக்கு நான் வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அப்படி இப்படி டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் தான், ரீசெண்டாக சொல்ல முடியாதுங்க, ஒரு 1 year கிட்டேயே நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே வாங்குறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க மளிகை ஷாப்லேயுமே நம்ம வாங்க தான் செய்யணும். எப்படி இருந்தாலுமே நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு நம்ம போகாமல் இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலே வாங்கிப்பேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 days ஒன்ஸ் நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மக்கிட்ட சில டைம் காசு இருக்கும், சில டைம் காசு இருக்காது. காசு இல்லாத டயத்தில் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போக ஆரம்பித்தோம். அது பார்த்திங்கன்னா அப்படியே பழக்கத்துக்கே வந்துடுச்சு. ஸோ நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 1 monthக்கு தேவையானதை நம்ம வாங்கிடலாம். 1 month கழிச்சு கூட நம்ம அந்த கார்டோட அமௌண்ட் கட்டிக்கலாம். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் ஓட்டிகிட்ருப்போம் கிரெடிட் கார்டில். ஸோ ஒரு வழியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நான் ஃபில் பண்ணி. ஸோ ஒன்றும் புரியலை, ஏன்னா அவ்வளோ இதையும் இழுத்து போட்டுட்டு திருப்பி எடுத்து வைக்கிறதுன்றது இது ரெகுலராக நடக்கிறது தான். ஒரு 6 months ஒன்ஸ் நான் பண்ணுறது தான். இருந்தாலுமே பண்ணி முடிக்கிற வரைக்கும் தெரியாது. முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு மட்டும்தான் இப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரிலங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டேன் அப்படின்னா பார்க்குற அன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக பார்ப்பேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஆனால் அதோட எஃபெக்ட் எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தான் உடம்பு ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிக்கும், இல்லை ஏதாவது சளி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் இது பண்ணுறதுனால. இருந்தாலுமே எல்லாத்தையும் தாண்டி நம்ம செய்ய வேண்டிய வேலைன்றது வீட்டில் செஞ்சு தானே ஆகணும். ஸோ எப்பயுமே விடமாட்டேன். இந்த கிளீனிங் ரொட்டீன்றது அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்கு ஒன்ஸாவது நான் கையில் எடுத்துப்பேன். கிச்சன் கிளீனிங்ன்றது மந்த்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒற்றை அடிக்கிறதெல்லாம் போயிட்டுருக்கோம். காலையில் 90s சாங்ஸ் போட ஆரம்பித்தாங்க டிவியில். அதுக்கப்புறம் அது அப்படியே 80s மாறுச்சு. ஸோ விஜயகாந்த் சார் பாட்டு அதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க பீரியடில் வேறு நடிகர்கள் நடிகைகள்லாம் நல்ல படம் நடிச்சிருப்பாங்க, அந்த படமே பார்ப்பேன், பாட்டுமே கேட்பேன். ஸோ அப்படியே 80s சாங்ஸ் போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாங்ஸ்க்கு வந்துருச்சு ஈவினிங். ஸோ இதுக்கு இடையில வர குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு அவனுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு அவனையுமே தூங்க வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா
ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு 4:30 இருக்கும். அப்போ தான் நான் வேலையும் முடித்தேன். ஃபைனலாக வந்து எம்ஜிஆர் சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து கேட்டாங்க, என்ன இவ்வளோ சவுண்டாக எம்ஜிஆர் சாங் வச்சு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கே தோணுச்சு, நம்ம பாட்டு வேலை பார்க்குற இதில் சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருந்திருக்கோம் போல். நம்ம காலையிலேருந்தே இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இவங்க வந்து கேட்கும் போது தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ பக்கத்தில் என்ன நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது இன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியாது, சஜஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா, இல்லை மோரார்லெஸ் எல்லாருக்குமே வந்து இப்படி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதுலையாச்சும் சஃபர் ஆகிருப்போம், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஓடிட்டுருக்கோம், அதனால வந்து ஏதோ கவலையாக இருக்கும் அப்படின்னா எனக்கு யாராவது ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஸோ வந்து ஷேர் பண்ணால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு யார் ரொம்ப முக்கியமோ அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு விஷயமா தெரியாது, பெருசாக அதை இது பண்ணிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் போயிடுவாங்க. ஆனால் அதே விஷயம் அவங்களுக்கு நடக்கும்போது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி புலம்புவாங்க. நம்ம அதை கேட்டே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடணும் அப்படின்ற மாதிரி சில டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி வந்து நமக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நம்ம பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தோண மாட்டேங்குது அப்படின்னு கூட சில டைம் யோசிச்சிருக்கேன். யாரோட பிரச்சனையும் யாரும் கண்டிப்பாக தீர்க்க முடியாது, அதுக்கு சொல்யூஷன்லாம் வந்து தேட முடியாது தான். இருந்தாலுமே சொல்கிறதுனால அது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கூட நிறைய டைம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி vlogs பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை என் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி.